வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது கலிங்கா அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர். அதாவது சபிக்கப்பட்ட ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜோட எல்லையை யாராவது தாண்டி அந்த காட்டு பகுதிக்கு போனாங்க அப்படின்னா ஒரு மர்மமான கிரியேச்சர் வந்து அவங்கள வேட்டையாடிடுது. இன்ஃபேக்ட் அவங்க உறுப்புகள் எல்லாம் திங்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால அந்த ஊர் மக்கள் எல்லாம் பயங்கர பீதியில இருக்காங்க. நம்ம ஹீரோ அதே ஊர்ல வந்து சாராயம் காட்சி வித்துட்டு இருக்காரு. அவருக்கு அந்த எல்லைகளை கடந்து போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசை இருக்கு. அந்த டைம்ல தான் அவரோட லவ்ல ஒரு பிரச்சனை வருது. அதுக்காக அவர் நிலத்தை மீட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுகளம் நரேன் கிட்ட போவாரு. ஆடுகளம் நரேன் தான் அந்த ஊரோட ஒரு பெரிய ஆள் அப்படின்னே சொல்லலாம். அந்த நிலத்துக்கு பதிலா இவர் வந்து அந்த காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வில்லங்கமான நிலத்தை நைஸா தள்ளி விட்டுறாரு. இவரும் அந்த நிலத்தை வாங்கிட்டு அந்த காட்டு பகுதிக்குள்ள போறாரு. போனதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த கிரியேச்சரை அழிச்சாங்களா இல்லையா, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த கிரியேச்சர் பண்ணக்கூடிய டேமேஜஸா காட்சிப்படுத்தின விதம். ரொம்ப ரொம்ப ரா அண்ட் கோரியாவே காட்சிப்படுத்திருந்தாங்க. அதுலயும் அந்த கிரியேச்சர் வரக்கூடிய அந்த இன்டர்வல் பிளாக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நீட்டாவே இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தோட அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஃபைட் போர்ஷன்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டா எடுத்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஊரோட நேட்டிவிட்டி ஃபேக்டர் அப்படின்றதுமே நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த ஊரை சுத்தி அமானுஷங்கள் இருந்தாலும் அந்த காட்டு பகுதியா இருக்கட்டும், அந்த ஊரா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட அந்த எண்ட்ல டு பி கண்டினியூட் அப்படின்ற மாதிரியான ஒரு மோட்ல முடிச்சிருப்பாங்க. அதுவுமே ஒரு நீட்டான கனெக்ஷனா இருந்துச்சு. அண்ட் டியூரேஷன் வைஸ் 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். எனக்கு இந்த படத்துல பிரச்சனையா பட்ட விஷயம் அப்படின்றது கண்டிப்பா அந்த ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் தான். ஆக்சுவலா யாருனால இந்த கிரியேச்சர் அழிய போகுது அப்படின்றத நம்ம ஸ்டார்டிங்லேயே கெஸ் பண்ணிடலாம். இன்ஃபேக்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கிளைமேக்ஸும் அமைஞ்சிருக்கும். ஆல்சோ அந்த பழைய பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அந்த அளவுக்கு கிளியரா கன்வே பண்ண முடியல. செகண்டா வரக்கூடிய பிளாஷ்பேக் ஓகேவா இருந்துச்சு, பட் ஸ்டார்டிங்ல ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, அது அந்த அளவுக்கு கிளியரா இல்ல. அதே மாதிரி வில்லன் கேரக்டர்களை டிசைன் பண்ற விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. இன்னுமே அந்த மைனர் குஞ்சுகள் மாதிரி தான் வில்லன்களை டிசைன் பண்றாங்க. பொண்ணுங்களை சும்மா சும்மா தூக்கிட்டு போய் ரேப் பண்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவங்களோட கேரக்டர்ஸ். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். இது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குதான் செய்யுது, பட் ஸ்டில் போர் அடிக்காம பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கோரியான சில காட்சிகள் இருக்கும் அண்ட் மைல்டா ஒரு சாங்ல சில அடல் சீன்ஸ் இருக்கும். மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.